வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே. நான் ஏன் இங்கே உட்காந்து வீடியோ போடுறேன்னா, வெளிப்பக்கம் பாட்டு, அம்மா வீட்டு பக்கமும் பாட்டு, 2 பக்கமும் எனக்கு வந்து ஒரே எப்படி சொல்கிறது, ஒரு மைண்டு வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்து பாட்டு இந்த நீ அப்போ தான் அப்பப்போ திறந்து திறந்து போயிட்டு போயிட்டு வருவேன். நான் பாட்டுக்கு சும்மா இருக்கேன். டிப்ரெஷன்னு ரொம்ப ஓவராக இருக்குங்க வாழ்க்கையில். அதாவதுங்க, சரி கொஞ்ச நேரமாவது ஒரு நிம்மதியாக நான் கார் எடுத்துகிட்டு போய் அங்கிட்டு போய் வீடியோ போடலான்னு போனேன். எங்கிட்டு போனாலும் பாட்டு சவுண்டாக கேட்குது. சரி ரைட்டு, நம்ம வீட்டில் உட்காந்த இடத்துல போட்டால் தான் நம்ம பேசுகிற விஷயத்த தெளிவாக சொல்ல முடியுங்கிறதுக்காகத்தான் இங்கே உட்காந்தேன். இதுக்குள்ளே 1008 தடவை புழுக்கு புழுக்கு புழுக்குன்னு திறந்துட்டு போகிறா வர்றா போகிறா வர்றா. இப்போ இவன் ரெடி ஆகிறது எதுக்குன்னா, கோகுலை கூப்பிட்றதுக்கு இப்போ நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் இவ்வளோ 2-3 நாளாக வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. குற்றாலம் போயிட்டு வந்து 3 நாள் லீவ் எடுத்தாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. குச்சிலி மஸ்து, கண்டகளி, எது குடி கும்மாளம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இனி ஒரு 2-3 நாளைக்கு இவங்க வந்துடுவாங்க. வந்தாங்கன்னா அங்கிட்டு ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு சுடும்பேன், இங்கிட்டு ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு டிவியை போட்டு உட்காந்துருவேன். நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. ஒரு பிள்ளைன்னா வந்து படிக்கிறோமா, சரி லீவுக்கு வந்தோமா, சரி அப்பா அம்மா கூட விளாண்டோம் ஜாலியாக அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஒன்றும் கிடையாது. 24 மணி நேரமும் கேம் விளாடுறதுக்கு இதுக்கு அவங்க ஹாஸ்டல்லே இருந்துட்டு போயிடலாம்ல. எதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். இந்த சுமி விஷயத்துக்கு நான் வந்தே ஆகணும். பேரை சொல்லி தான் நான் சொல்கிறேன். இந்த சுகைலுங்கிறவனுக்கும் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க, 2 பேருமே கேட்டுக்கங்க. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடித்த கதையா தேவையில்லாமல் என்னையவும் சூர்யாவையும் வம்புக்கு இழுக்கிறீங்க, அவதூறு பரப்புறீங்க. அவன் ஒரு வீடியோ போட்டால் அதில் நீ போய் வந்து கமெண்ட் போட்டு கை கொட்டி சிரிக்கிற. இதெல்லாம் நல்ல பழக்கமா? ஒரு புருஷனை ஒருத்தன் கேவலப்படுத்துகிறானே அப்படிங்கிற எண்ணம் ஒரு துளி கூட இருக்கா உனக்கு? நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். நீ இன்றைக்கி லைவ் வரும்போது அவன் ஸ்பேனரை பிடுங்கி விட்டுருவேன். அதுக்கப்புறம் இப்போ பிளாக் போட்டு விட்டுருவேன். தேவையில்லாமல் என்னை சும்மா ஆத்திரத்தை கிளப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு அளவு தான் பார்ப்பேன். ஏற்கனவே எனக்கு இருக்கிற மன உளைச்சல்லாம் பத்தாதா? அந்த பக்கம் பிரச்சனை, இந்த பக்கம் பிரச்சனை, இங்கிட்டு சிஎஸ்ஆர், அங்கிட்டு எஃப்ஐஆர், ஒரே பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்கு. சரி, இதையெல்லாம் தாண்டி சரி நம்ம ஒரு எதுலேயுமே தலையிட வேணாம், நம்ம வேலையை பார்த்து நம்ம போகலாம்னா கூட இருக்கிற நீங்கள்லாம் விடுறீங்களா? நான் கேட்குறேன். கண்டன்ட்டுன்னு சொல்லி நான் உன்னைய கண்டன்ட்டு பேசுகிறேன், அவனை பேசுகிறேன், இவனை பேசுகிறேன்னு சொல்கிறீங்கல்ல. ஆனால் பேசுகிறதெல்லாம் யார்? கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கணும். எங்கள் பொழப்பை நாங்கள் பார்த்துட்டு ஏதோ ஒன்று, நாங்கள் இருந்தால் குற்றாலம் போகிறோம், கொடைக்கானல் போகிறோம், ஊட்டிக்கு போகிறோம், இல்லை வந்து எங்கேயாவது வேளாங்கண்ணிக்கு போகிறோம், பிளான் போட்டிருக்கோம். அடுத்து எங்கிட்டாவது போய் ஏதோ ஒரு வீடியோ எடுத்து மக்களை மகிழ்விக்கிற வேலையை தானே நாங்கள் பார்க்குறோம். யார் விஷயத்திலாவது நாங்கள் தலையிடுறோமா? அவன் தான் மசாலா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தா, சரி காத்தடி காலம் சொல்லி அதையும் விட்டாச்சு. சரி வெயில் அடிக்கட்டும் நல்லா, அதுக்கப்புறம் ஏன்னா கொடுக்குற பொருளை தரமாக கொடுக்கட்டும், குவாலிட்டியாக கொடுக்கணுப்பா அப்படின்னு சொல்லி நான் தான் அதை வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். நீ எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு உன்னால் முடியலை, என்னை ட்ரோல் பண்ண முடியலைன்னா அடுத்தவனை வச்சு ட்ரோல் பண்ணுவியா? அவன் யார் இப்போ இதுக்கு தான் நான் ஏன் தெரியுமா அந்த வீட்டுக்கு போகாமல் இருக்கேன். மக்களாகிய உங்ககிட்ட சொல்கிறேன், கேட்டுக்கங்க. நான் அங்கே போவேன், இவன் உட்காந்து அவங்ககிட்ட கடலையை போடுவா, கொஞ்சி குழாவுவா, நான் கண்டிப்பேன். கண்டித்தா உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆகும்? உடனே நான் ஸ்டேஷனில் போய் நிற்கிறேன், என்னை என் புருஷன் வன்கொடுமைப்படுத்துகிறாரு, உமன் ஹராஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி என்னையே தேவையில்லாமல் ஏதாவது, ஏன்னா தூரத்தில் இருந்து பேசுகிறது வேறு, இது யூடியூப்பு அது வேறு விஷயத்துக்கு போயிடும், சைபர் கிரைமுக்கு போயிடும். நம்ம நேரில் போய் என் கை சும்மா இருக்காது. நான் பாட்டுக்கு எதாவது கை நீட்டிடுவேன். இவ பண்ணுற தப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு, இவ பண்ணுற அராஜகத்தை பார்த்துக்கிட்டு நான் சும்மா உட்காந்துருக்க மாட்டேன். நான் ஒன்றும் சொம்ப கிடையாது. ஏதாவது ஒன்று பண்ணுவேன், உடனே வேணும்னே போய் இந்த அடிபட்டுருச்சுன்னு சொல்லி இவளே கூட சும்மா கையில் காலில் கிழிச்சிக்கிட்டு, இல்லை மண்டையில் எடுத்து இவளே எதையாவது போட்டு பாட்டில் அடித்து நொறுக்கிக்கிட்டு ஸ்டேஷனில் போய் நிற்பா. நீ தானே என் கூட இருந்தால் அப்போ நீ தான் அதை பண்ணியிருப்ப அப்படின்னு சொன்னால் நான் தான் உள்ளே போகணும். இது ஏதோ ஒரு இவங்க பிளானில் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மன உளைச்சல் எங்கே சுமி? உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஏற்கனவே நீ என்னை பார்க்குறதுக்கு வெளியே வந்து சந்தோஷமாக நான் இருக்கிற மாதிரியும், ஒரே குடியும் கும்பாலம்மா உல்லாசம் சல்லாபம் அப்படிங்கிற மாதிரி உனக்கு தோணுது. ஆனால் என் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்குது, வலி இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன்னா என் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறவன் நான் தான். இப்போ அவளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த நினச்சா காரடு வா, கோகுலை கூப்பிட போவோம், திலீபாவை கூப்பிட போவோம், அவனுக்கு மார்க் ஷீட் வாங்கணும், அது விஷயமாக போவோங்கிற அந்த கிளம்பிட்டேன். ஆனால் என் மனசுக்குள்ளே எவ்வளோ பாரங்கள் இருக்குது தெரியுமா? இன்னொருத்தவங்க குடும்பத்துக்கு உட்காந்துக்கிட்டு இப்படி ஓடா தேயிறோமே. நம்ம குடும்பத்துக்கு ஒரு காலத்தில் உழைச்சி போட்டுக்கிட்டு இருந்தோம், சம்பாத்தியத்தை பூரா நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தோம். இன்றைக்கி எங்கே இருந்தோ வந்தவளுக்கு
அடிமை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் நேற்று நைட்டு கூட பாருங்கள், போதையை போட்டு சும்மா படுத்தால, அங்கேருந்து சொம்பை தூக்கி எறிகிறதும், கிளிப்பை தூக்கி எறிகிறதும், பெல்ட் எடுத்துக்கிட்டு அடிக்க வர்றதும், எவ்வளோ தூரம் நான் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் யாரால்? ஒன்னால். நீ உருப்படியாக ஒழுங்காக சிக்குப்பாய் நீங்கள் வாங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்வோம், இல்லை நம்ம குடும்பம் நீங்கள் நம்ம வாழ்கிறோமோ வாழலையோ குடும்பத்துக்காக நீங்கள் வந்து நம்ம குடும்பத்தோடு இருங்க, பிள்ளை குட்டிகளை பாருங்கள், பேரனை பாருங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை எந்த இடத்துலையா சொல்கிறிய? நீ எப்படி சொல்லுவ? அதையெல்லாம் தாண்டி நீ எல்லாம் மீறி போயிட்ட. இப்போ நீ உன் கண்ட்ரோல் இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவுட் ஆஃப் மீன்ஸ் சுகைல் அவன் பக்கம் போயிட்ட. இந்த நேற்று கூட அவன் பிளேட்டு பிடிச்சி வந்திருக்கான். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏது நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோங்கிறதுக்காகவே அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே லைவு, அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே வீடியோ. சரி போட்டுட்டு இது இடையில கேப்பில் நீ எங்கே போன? காலையில் 10 மணிக்கு ஒரு வீடியோ போட்ட, திருப்பி நைட்டு 8 மணிக்கு தான் வீடியோ போடுறதுக்கு வந்த லைவ் போட. இந்த இடையில கேப்பில் நீ என்ன பண்ண? செய்கிற முள்ள மாதிரித்தனம் திருட்டுத்தனம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நல்லவ வேஷம் எப்படி போடுற? கேட்டால் ஊடால நான் ஷார்ட்ஸு போட்டேங்கிற. ஷார்ட்ஸ் எப்படி போட்ட? ஏற்கனவே எடுத்து வச்சு ப்ரைவேட் போட்டதை ஓப்பன் பண்ணி விட்டுருப்ப. எனக்கு தெரியாதா நீ எவ்வளோ பெரிய ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறவ, ஒரு முள்ள மாதிரிங்கிறது? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு நேற்றே. இப்போ அதனால தான் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நீ அந்தால ட்ரோல் பண்ணு, இல்லைனா எவ்வளாவது ஒரு கட்டின பொண்டாட்டி புருஷனை பிச்சைக்காரன் வேஷம் போட்டு திருட்டுப்பட்டேன், நீ தான் திருட்டுப்பட்டம் கட்டின. சரி அதில் ஒரு நியாயம் இருக்குது. உன் காசை நான் வந்து திருடுனேன்னு கூட வச்சுக்க. 37,000 ரூபாய்க்கு 20 ரூபா கொடுத்தேன், அப்புறம் 10 ரூபா கொடுத்தேன், அப்புறம் 7 ரூபா கொடுத்துட்டேன், ஒரு 800 ரூபா உனக்கு பாக்கினே வச்சுக்கிடுவோம். நீ என்னைய திருடேன்னு சொல்லலாம், நீ எனக்கு வந்து களவாணி பேர் வைக்கலாம். ஆனால் அவன் யார்? ஏதோ செடியை தூக்கிட்டு போன மாதிரி வீடியோ போடுறான், இவ்வளோ உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி வீடியோ போடுறான். இன்றைக்கி ரொம்ப அதிகபட்சமாக என்னை பிச்சை எடுக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு என்னை A1 இதில் போட்டுக்கிட்டு இருக்கேன் கிராஃபிக்ஸில். இதே வேலையை நான் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை நீயே ஒருத்தனை வளர்த்து விடுறியா தேவையில்லாமல்? நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், அப்புறம் ஒரு அளவுக்கு தான் போவேன். சும்மா உன் சேனல் என் கையில் இருக்குது, உனக்கு வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது, சரி நம்மளால் ஒரு வருமானத்தை கொடுக்க முடியலை, சரி அவளாக சம்பாரிச்சிட்டு போகட்டும், ஏதோ என்னை நீ பேசுகிறியா, என்னை நார கேள்வி கேளு, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனான்னு கேளு, இல்லைன்னா என்னை நாயின்னு கேளு, பேயின்னு கேளு, என்னை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாத, ஏதோ பொருள் வாங்கி கொடுத்தா ரோட்டில் எரி, இதுக்கெல்லாம் உனக்கு அனுமதி இருக்குது. ஏன்னா வந்து நீ என் பொண்டாட்டி, இன்ன வரைக்கும் முறைப்படியான ஒரு பொண்டாட்டி நீ தான். விவாகரத்து பண்ணுற வரைக்கும் கோர்ட்டில் வந்து உனக்கு எனக்கும் பிரிவு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து கோர்ட்டு தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீ என் பொண்டாட்டி தான். ஆனால் அவன் யார்? அவன் எங்கேருந்து வந்தவன்? நீ தேவையில்லாமல் ஒவ்வொருத்தனையாக வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிற. ஏற்கனவே அப்படித்தான் 2-3 பேர் பேரை வச்சு அந்த அவன் சரத்துங்கிறவனை உள்ளே கொண்டு வந்த. அதுக்கப்புறம் அவனை வந்து நீயே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனால் நீ எவ்வளோ அழுதுருக்க. வீடு வாசல் வரைக்கும் வந்து ஜன்னல் கண்ணாடி உடைச்சி நொறுக்கிட்டு போலையாமே, அதெல்லாம் வேறால. கேட்டால் காற்றுல வந்து கல் விட்டுருச்சு, காற்றுல எப்படி கல் தன்னால் வந்து கதவை உடைக்குத? அவன் விஷயத்துலேருந்து உன்னை காப்பாற்றி கொண்டு வந்ததும் நான் தான். அதுக்கப்புறம் இன்னொருத்த விஷயத்தில் வந்து உன்னுடைய அறநிர்வாண புகைப்படங்கள் வந்தப்போ அது நீ கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி நான் இருக்கேப்பா உனக்குன்னு சொல்லி நீ தற்கொலை முயற்சி வரைக்கும் போனப்போ உன்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தவன் நான் தான். உனக்கு எதுனாலும் ஆத்திர அவசரம்னா ஒரு ஆக்சிடெண்ட்டுனா உடனே வந்து நிற்கிறது நான் தான், நானும் என் பிள்ளைகளும் தான். நீ என்னமோ வந்துக்கிட்டு ஒரு காமத்துக்காகவும், இப்போ நானாவது எதாக இருந்தாலும் மக்கள் முன்னால் ஒரு லிமிட்டாக போகிறேன், ஆனால் நீ பப்ளிக்கில் உட்காந்துக்கிட்டே உன்னுடைய கள்ளக்காதலை ப்ரமோட் பண்ணுறதும் இல்லாமல் அவனுடைய வீடியோக்களை எடுத்து உன் ஐடியில் போட்டு இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ மட்டமான செயலாக தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. பல பேர் சொல்கிற மாதிரி தான், ஆம்பளை 1000 தப்பு பண்ணாலும் உலகம் அதை கண்டுக்கிறாது, ஆனால் பொம்பளை ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உலகம் உன்னையே தான் காரி துப்பும். என்னடா பேரன் எடுத்துட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இன்னொரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, இந்த அளவுக்கு வந்து மோசமாக போய்கிட்டு அவன் இதை பிடிச்சிக்கிட்டு அவனையே பேசிக்கிட்டு யார் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கொஞ்சமாவது உனக்கு சுய புத்தி இருக்கா இல்லையா? உனக்கு நான் எவ்வளவு தான் பாடம் கற்பிக்கிறது, பாடம் புகட்டுறது? சரி வேணாப்பா, இதெல்லாம் வேணாப்பா. சரி அப்படியே இன்னொரு விஷயத்துக்கும் நான் வந்து எவனுமே செய்யாத விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். இந்த கவரிமான் ராஜா பட்டமும் நான் வாங்கிட்டேன். எப்படியோ காதல் பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ணுறது கள்ளக்காதல் தான், அதை 4 செவத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. மக்கள் முன்னால் வந்து உட்காந்துக்கிட்டு 2 பேர் வந்துக்கிட்டு அவன் யார் உன்னைய மயிருன்னு கேட்குறதுக்கு? நேற்று உட்காந்து லைவில் வந்து உன்னைய யாருக்கு இங்கே கோவம் வரும்? ஒரு கட்டின பொண்டாட்டியை பார்த்து எங்கேயோ இருக்கிற ஒரு எச்சக்கலை நாய்
ஒரு அக்யூஸ்டு பைய பொம்பளை பொறுக்கி அவனே இங்கே பொறுக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டேன். உன் லைவில் வந்து உன்னுடைய கமாண்டர்ஸை பூரா நல்ல காசு போடுறவங்க இல்லை நல்ல அறிவுரை சொல்கிறவங்க எல்லாத்தையும் தூக்கி பிளாக் போடுறேன். குறிப்பாக உதாரணமாக சொல்லணும்னா எம்தீஸு, இதே மாதிரி இன்னும் மைதீன் பாய், இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லா பேரையும் தூக்கி பிளாக்கில் போடுறேன். அது போக வந்துக்கிட்டு லேடிஸ் யாராவது அட்வைஸ் பண்ணால் அவங்கள திட்டுறேன். அவனுக்கு தேவையான பெண்களை, அழகான பெண்களை செலக்ட் பண்ணி அவன் இன்ஸ்டாகிராம்லையும் அவன் ஃபோன் நம்பர் வாங்கி வாட்ஸ்அப்பில் அவன் என்னென்ன காதல் லீலைகள் பண்ணுறான், காம லீலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஏன், இதுக்கு முன்னாலேயே ஒரு பொண்ணு, இதே மீடியாவில் இருக்கிற பொண்ணு, அவனுடைய வண்டவாளம் தண்டவாளத்தை பூரா ஏற்றுச்சே. அவன் ஒரு கல்யாணமானவன், அவனுக்கு பிள்ளை இருக்குது, அவன் வந்ததே இங்கே பொறுக்கிறதுக்கு தான், அவன் ஒன்றான ஒரு பொறுக்கி பையன்னு சொல்லி நேரடியாகவே அவன் ஆடியோவை போட்டாங்களே. அப்போயாவது நீ திருந்தினிய? ஏன், மன்னார்குடி பொண்ணு தீபா அவனுடைய வண்டவாளம் தண்டவாளத்தை பூரா தோல் உரிச்சு காட்டுச்சே. இவன் நல்லவன் கிடையாதுக்கா, நீ திருந்துக்கா. எதனால் உனக்கும் மன்னார்குடி பொண்ணுக்கும் சண்டை வந்துச்சு? நீங்கள் 2 பேரும் எவ்வளவு அந்யோன்யமாக இருந்தீங்க, எவ்வளவு நகை சதயமாக இருந்தீங்க. உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இல்லை நீ ஏன் கூட இருக்கும்போது அந்த பொண்ணு உன்னை ஏதாவது திட்டியிருக்கா தீபா? இல்லை, நீ தேவையில்லாத சேர்க்க போய் சேர்ந்த. அதோடு தான் உன்னை வந்து வேணாக்கா, சொல்கிறத கேளுக்கா, அவன் நல்லவன் கிடையாதுக்கா, அவன் உண்மையான முகம் இதுதான்க்கான்னு சொல்லி தோல் உரிச்சு காட்டுச்சுல, ஆடியோ போட்டுச்சுல, ரெக்கார்டிங் எடுத்து போட்டு காட்டினாங்கல்ல. அதுபோக இன்னொரு பொண்ணும் அவனால் எந்த அளவுக்கு முயற்சி வரைக்கும் போச்சு, அதையெல்லாம் மறந்துட்டியா? அவன் உள்ளூருக்குள்ளே இருந்தால் இந்நேரம் அவன் ஜெயிலுக்குள்ளே கம்பி அணிக்கிட்டு இருப்பான், களி தின்னுக்கிட்டு இருப்பான். அவன் இருக்கிறது வெளிநாடுங்கிறதுனால அவனை ஒன்றும் இங்கேருந்து போய் யார் அந்த எம்பசியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு உண்டான இது பண்ணலை. ஆனாலும் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் நடக்கும். ஏன்னா பெண்களை என்றைக்கு வந்து அவன் போகப் பொருளாக பயன்படுத்துகிறானோ, பெண்களை என்றைக்கு அவன் வந்து தன்னுடைய இச்சைக்கும் காமத்துக்கும் பயன்படுத்துகிறானோ, பெண்களை என்றைக்கு அவன் வந்து அப்படியே கவர் பண்ணி நான் இருக்கேன் இந்த பக்கம் வாங்க, நான் ஒன்று சொல்கிறேன், நீ நல்லா கேட்டுக்க. உன் அழகில் மயங்கியோ, இல்லை உன்னுடைய அப்படியே இளமையில் மயங்கியோ, இல்லை உன்னை வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கோ இல்லை அவன் வந்திருக்கான்னு நீ நினைக்கிறிய? அவன் வந்த காரணமே உன்கிட்ட இருக்கிற காசை பிடுங்கிறதுக்கு. நீ வர்ற வருமானம், யூடியூப் வருமானம் உனக்கே ஏதோ 10, 20, 30 வருது. இதில் பாதி காசு ஆட்டையை போடுறதுக்கும், இங்கே வந்து பெண்களை அப்படியே அவங்கள கவர் பண்ணி அவன் பக்கம் கொண்டு போய் அது மூலியமாக அவங்க யார் யார் அதில் பணக்காரவங்களோ அவங்கள பூரா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நூல் விட்டு அவங்கள ப்ராக்கெட் போட்டு காதல்ங்கிற பேரில் கண்டிப்பாக நடக்கும். அவனை பாரு, காதல் மன்னன் சிக்கினார், கல்யாண மன்னன் சிக்கினார், பேப்பரில் நம்ம பார்க்குறது இல்லையா? ஒருத்திக்கு தெரியாமல் இன்னொருத்தியை போய் கல்யாணம் பண்ணுறது, அவளுக்கு தெரியாமல் எனக்கு கல்யாணமே ஆகலை, நான் யூத்துங்கிறது, கையில் அப்படியே ஒரு வாட்ச் படத்தை போட்டுக்கிறது, அப்படியே கேடிஎம் பைக்கில் உட்காந்த மாதிரி சீன் போடுறது, இதெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவன் தான் பண்ணுறான். நல்லவனாக இருந்தால் நேரில் முகத்தை காட்டி வீடியோ போட்டிருக்கணும்ல. எவ்வளவு நாள் கழிச்சு அவன் முகத்தை காட்டி வீடியோ போட்டான், அதுவும் முகத்தை முழுசாக காட்டுறானா? பப்பரிங் பண்ணுறான். பப்பரிங் பண்ணாமல் அவன் மூஞ்சியை காட்ட சொல்லு பார்ப்போம், விளங்காது. கழுதைக்கு கூட மூடு வராது அவனை பார்த்தா. ஒன்றா நம்பர் கசுமால பைய. அவனை போய் தேவையில்லாமல் வந்துக்கிட்டு நீ அவன் உன்னை காதலிக்கிறாங்கிற பேரில் குருட்டு நம்பிக்கையில் என்னமோ 2 பேர் லைலா மஜ்னு மாதிரிலாம் காதல் பண்ணிக்கிட்டு திரியிறீங்க. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நானும் எவ்வளோ தடவை சொல்லிட்டேன், இப்போ நான் என் வாழ்க்கைக்கு வருவீங்க, அப்போ நீ வாடா, வெளியே வாடா, எல்லாத்தையும் நீ வந்து நீயும் தானே அதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிம்பீங்க. நான் மனசு ஒத்து போய் இந்த வேலையில் நான் இல்லை, மனசு ஒத்து போய் நான் இவ கூட இல்லை. எதாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குடும்பம் தான் முக்கியம். இப்போ பாலவிநாயகம் இருக்கிறாருன்னா பாலவிநாயகத்தை விட்டு கொடுக்க மாட்டான். ஏதாவது ஒன்று சொன்னேன்னா என்னை பெல்ட்டால் அடிக்க வர்றா, செம்பை தூக்கி எறிகிறா, என்னை காயப்படுத்துகிறா. அந்த அளவுக்கு அவள் கனவை மேலே அவள் காதல் வச்சிருக்கா. அதை மாதிரி தான் எல்லாரும். நான் இருக்கேனா, என் பொண்டாட்டி எவனாவது மயிரே தயிரே ஏதாவது கெட்ட வார்த்தை பேசினாலோ எனக்கு ஆத்திரமும் கோபமும் வரத்தான் செய்யும். அவன் தான் உண்மையான கனவே. உன் மேலே இன்னமும் உண்மையான பாசம் வச்சிருக்க போய் தான் நேற்று எனக்கு தகவல் வருது. லைவில் உட்காந்துக்கிட்டு அந்த ஆள் சுமியை வந்து மயிருங்கிறாரு, என்னானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் உள்ளுக்குள்ளே எவ்வளோ ரத்தம் கொதிக்குது தெரியுமா? சரி ரைட்டு, அவள் புத்தி அவ்வளவுதான். நீங்கள் மயிரும்பேன், நாளைக்கு உன்னை உட்காந்துக்கிட்டு உபச்சாரின்னு ஒரு பேர் வைப்பேன். நீ இப்போ கூட இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லவன்பேன். நீ இதே வந்து அவனை விட்டு விலகிட்டு என் கூட வந்து நீ வாழ்கிறேன்னு வச்சுக்கிறோமே ஒரு பேச்சுக்கு, நானும் வாழ போகிறது கிடையாது. அது முடிஞ்சு போன கதை. சப்போஸ் உன் கூட வந்து நான் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்து நான் நம்ம குடும்பத்தோடு வர்றேன்னு வையி,
உன்னோட அந்தரங்க லீலைகள், உன்னுடைய புகைப்படங்கள், உன் வீடியோக்களையெல்லாம் அவன் ரிலீஸ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறியா? அவன் சேனலை எதுக்கு வச்சிருக்கான்னு நினைக்கிற? எல்லாம் ரெடியாக வச்சுருக்கான். லைவ் ஆப்ஷன் வச்சுருக்கேன், உன்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆப்ஷன் எல்லாம் வச்சுருக்கேன். அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த வீடியோவை யாருக்கு வேணாலும் விற்பனை பண்ணலாம். ஏன் பெட்ரோல் பிச்சை கார் கிளவிக்கு கூட அவன் விற்கலாம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுக்க. நான் இன்றைக்கி சொல்கிறதெல்லாம் ஒரு நாளைக்கு நடக்கத்தான் போகுது. கண்டிப்பாக நான் சொன்னேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஒருத்தனை பற்றி நான் சும்மா சொல்ல மாட்டேன். அவனுடைய முக லட்சணம் அப்படி, அவன் முக ராசி அப்படி. ஒருத்தன் மூஞ்சிலேயே எழுதி ஒட்டியிருக்கும், இவன் திருடனா, இவன் நல்லவனா, இவன் கெட்டவனா, இவன் பொம்பளை பொறிக்கான்னு. இது எல்லா அம்சமும் கலந்தவன் தான் அவன். தேவையில்லாமல் நீ போய் சிக்க போகிற. அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்ற என் பிள்ளையெல்லாம் வரமாட்டேன். ஏன்னா என் பிள்ளைகிட்ட நான் 1000 தடவை சொல்லிட்டேன். அவனும் என் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், அந்த அம்மாவை திருத்த முடியாது. அந்த அம்மாவை அதுக்காகத்தான் நானே தனி குடித்தனம் போனேன். என் பிள்ளையும் கெட்டு போயிடுவேன். இவங்க பேசுகிற பேச்சு, லைவில் இவங்க போடுற இந்த கெட்ட வார்த்தை, தேனா முண்டை அந்த முண்டைன்னு பேசுகிறதெல்லாம் கேட்டு கேட்டு அவன் வளர்கிற பையன். சின்ன பிள்ளை எப்பயுமே கிளிப்புள்ள மாதிரி கேட்பார் பேச்சை கேட்குங்க. நீ ஒன்று சொன்னா அதை தான் அவன் பேசுவேன். அந்த அளவுக்கு என் பிள்ளை ஒதுங்கிட்டான். 2வது பையலுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னு வைங்க, இனிமேல் அவன் விஷயத்துலேயும் நான் தான் இறங்க போகிறேன். நீ அடுத்து நீ தான் அனாத. நீ நினைக்கிற உன்னைய கூட்டு போய் அப்படியே இலங்கையில் வச்சு அப்படியே உனக்கு அப்படியே மாட மாளிகையும் கூட கோபுரமும் கட்டி கொடுத்து அப்படியே உன்னை நல்ல வாழ்க்கை வாழ வச்சிருவேன். நம்ம மன்னவன், நம்ம தென்னவன், நம்ம உசுறு உடல் பொருள் ஆவிங்கிற உன்னை ஆவியை வாங்கிட்டு உன்னை அந்தரத்தில் தொங்க விட்டுருவேன். உன்னை பேயாக அலைய விடுவேன். இன்னும் என்ன அவன்கிட்ட என்னென்ன டார்ச்சர் அனுபவிக்க போகிறோங்கிறத மாத்திரம் பாரு. அவன் அடித்து உன்னை கொடுமைப்படுத்துகிற காலம் வரும். நீ அவனை அடிக்க மாட்ட. அவன் இருக்கிற அந்த கொடூரமான மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதா? ஏற்கனவே பல பெண்களை இப்படி தான் அவன் கொடுமைப்படுத்திருப்பான் போல். சிகரெட்டு சூடு வைக்கிறது, என்னென்ன வேலை பண்ணணுமோ அடிக்கிறது, மிதிக்கிறது, இந்த வேலையெல்லாம் அவன் பார்க்குறவன் தான். அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. அப்புறம் நீ இங்கேருந்து போய் இலங்கையில் போய் உட்காந்துக்கிட்டு ஐயோ அம்மா என்னை காப்பாற்றுங்கன்னா யாராலையும் முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்க. உன்னை அவன் வேறு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறான். நீ அதிலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு வழியை பாரு. அதே மாதிரி அவன்கிட்ட சொல்லிடு. ஏன்னா நான் நேரடியாக நேற்றே அவனை கெட்ட கேள்வி கேட்டுட்டேன். இந்த வார்த்தைன்னு கிடையாது, நான் கேட்ட கேள்விக்கெலாம் இந்நேரம் அவன் வேறு மாதிரி இப்போ ஆயிருக்கணும். சரி வேணாம், போய் தொலையட்டும். நம்மளும் அவனை ஒரு மனுஷன்னா புத்தி இருக்கும், சூடு சொரணை இருக்கும். புத்தி இல்லாதவன், சூடு சொரணை இல்லாதவனை எவ்வளோ கேள்வி கேட்டாலும் அவன் திருந்த மாட்டான். இப்போ நான் ஒருத்தன் வம்புழுத்தா என்னை வம்புழுக்கலாம். நான் பாட்டுக்கு சும்மா இருக்கிறவனை வந்துக்கிட்டு இது ஏஐ தொழில்நுட்பத்தில் கேவலப்படுத்துறது, பிச்சைக்கார வேஷம் போடுறது, கிழமை வேஷம் போட்டு விட்றது, முதியவருங்கிறது, திருடேங்கிறது. இப்போ நான் இதே மாதிரி நான் பண்ணேன்னா அவ்வளோதான். நான்லாம் அந்த மாதிரி கூட பண்ண மாட்டேன். டைரெக்டாகவே கேட்டு விட்டு போயிடுவேன். ஒவ்வொரு வார்த்தையும் கேட்குற கேள்வியில் உங்கள் வாப்பாவும் உம்மாவும் நிற்கணும். ஆளும் மண்டையும் பாருங்கள். ஏன்டா எத்தனை பேர் தான்டா கிளம்பி வருவீங்க? நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போகிறோம்ல, உங்கள் விஷயத்தில் எதுலையாவது வர்றோமா? எல்லாம் யார் கொடுக்குற இலக்காரம் தெரியுமா? இங்கே இருக்கா பாரு, வெள்ளலி சுமிங்கிறவ, எலிப்புழுக்க, இந்த நாதாரி நாய் பண்ணுற வேலை. எனக்கு அப்படியே ஆத்திரமாக வருதுங்க, டென்ஷன் ஆகுது. சரி வேணாம், ஏற்கனவே நம்மளுக்கு தலைக்கு மேலே பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இதில் இதையும் தூக்கி எதுக்கு நம்ம இழுத்து போட்டுட்டு கிடக்கணுங்கிறதுக்காக நான் அமைதியாக போகிறேன். ஆனால் என்னை ரொம்ப சோதிக்கிறீங்க, பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்புறம் நான் பேச மாட்டேன், பொம்பளையை விட்டு பேச விடுவேன். அவள் பேசுவா, நான் அவளுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்தேன்னு வையே, நீ இவன் மான மரியாதைலாம் இழந்து போய் துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடிடுவேன். பொம்பளைக்கிட்ட பேச்சு வாங்குறங்கிற அந்த இது வச்சுக்கிறாதரா வெண்ண. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அறிவுக்கிட்ட முட்டா பையல. சோறு தானே திங்கிற வாய்க்கு? இல்லை வேறு எதுவும் கழுதை போடுறது எதுவும் திங்கிறியா? இல்லை யானை லத்தி உருண்டையை திங்கிறியா? சொரணக்கட்ட நாயே, அறிவில்லை. இங்கே வார சுமி, உனக்கு நான் பழையபடி சொல்கிறேன். இனிமேல் இன்றைக்கி ஒரு நாள் உனக்கு நான் ஒரு ட்ரையல் காட்டவா? சாயங்காலம் நீ லைவ் போடு, நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா? நான் செஞ்சேன்னா அவ்வளவுதான். நீ அடுத்த நிமிஷம் போய் அவனுக்காக கதறிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுவ. நீ போனாலுமே நான் சொல்லிடுவேன் ஒரே வார்த்தை, சார் இந்த பொம்பளை என் பொண்டாட்டி, இவளுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது, இவ என்னைய திட்டலாம், ஏன்னா அவளை 1000 பேசலாம், இது குடும்ப சண்டைன்னு கூட வச்சுக்கோங்க. எவனோ ஒருத்தன் இலங்கையில் இருக்கான், அவன் இங்கே வந்துக்கிட்டு எதுக்கு சார் என்னையை ட்ரோல் பண்ணுறேன்? என்னை எதுக்கு சார் திருடேங்கிறேன்? எங்கள் வீடியோவை எடுத்து அதில் முகத்தை லேசாக மாற்றம் பண்ணி என்னை அசிங்கப்படுத்துகிறான். என்னை அசிங்கப்படுத்துறதும் இல்லாமல் என் கூட இருக்கிறவளை இப்போ அவன் மேலே உமா ஹராஸ்மெண்ட்டு போகாதா? இதே நான் காவல் நிலையத்தில் போய் சொல்லவா?
ஆம்பளை 1000 நீ என்ன வேணாலும் பண்ணு, என்னை நீ என்ன வேணாலும் பண்ணு. பொம்பளை எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு அவள் தொட தெரிகிற மாதிரி, கீரை விற்கிற மாதிரி, அவளை வந்து திருட்டு பட்டம் கட்டுறதும், என்னையும் அவனையும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோ போட்டு அவளை அசிங்கப்படுத்துறதும் கேட்டால் இது அவன் மூஞ்சி இல்லை, நான் கிராபிக்ஸில் பண்ணேன். இங்கே பாரு, ஏற்கனவே ஒரு ஆள் இப்படி பண்ணதுக்கு பேசுனதுக்கு தான் இப்போ வரைக்கும் இந்த சிஎஸ்ஆர் எப்பயாருன்னு சொல்லி அவள் விட்டாமல் அந்த பிரச்சனையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது அவளை தூக்கி உள்ளே வச்சிடணுங்கிற இதில் கங்கணம் கட்டிக்கிட்டு கிடக்குறான். சரி, பல பேர் சொன்னாங்கங்கிற அட்வைஸ்க்காக கொஞ்சம் கூலாகிருக்கா. இப்போ நீ தேவையில்லாமல் சிக்கிறாத, எல்லா ஆத்திரத்தையும் மொத்தமாக ஓ மேலே காட்டுற சூழலை கொண்டு வந்துடாத. நீ எந்த மூலையில் இருந்தால் என்ன, எந்த நாட்டில் இருந்தால் என்ன, உன்னைய தூக்க மாட்டாங்களா? இதே எம்பசியில் போய் நாங்கள் நிற்க மாட்டோமா? சூர்யா நிற்க மாட்டாளா? வேணாம், அவ்வளோதான் சொல்லுவேன். நிப்பாட்டிக்க. மேற்கொண்டு வம்புழுத்தனா இதோட ரைட்டு. இனிமே என் சம்மந்தமான ஏற்கனவே நீ போட்டிருக்கிற வீடியோவை டெலீட் பண்ணணும். புதுசாக எந்த வீடியோவாவது போட்டு என்னை ட்ரோல் பண்ணுறது, சூர்யாவை நக்கல் பண்ணுறது, என்னையை நக்கல் பண்ணுறது வச்சுக்கிட்டேன்னா அடுத்த கட்டம் நீ 8 மணிக்கு நீ எப்படி நீ லைவில் வர்ற, நீ எப்படி உனக்கு ஸ்பேனர் இருக்குது, நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கும் தயாராக இருக்கேன், பார்த்துக்கிறலாம். நீ என்ன பண்ணுவ, சுமியை ஏவி விடுவ, அவள் தானே இங்கே இருக்கான்னு. போகட்டும், நான் நேரில் போய் நான் விளக்கம் கொடுத்துக்கிறேன், சரியா? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. என்னை தேவையில்லாமல் சீண்டாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எங்கள் வழியில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் எங்களை இடைஞ்சல் பண்ணி எங்களை தேவையில்லாமல் ட்விஸ்ட் பண்ணி விட்டேன்னா, ட்ரிகர் பண்ணி விட்டேன்னா என் வேலையை நான் காட்டுவேன். சூர்யா அதை விட பல மடங்கு காட்டுவா. கவனமாக இருந்துக்க. இது வந்து உனக்கு நான் கொடுக்குற எச்சரிக்கை தான். இதுக்கு மேலே போனேன்னா நடவடிக்கை, ஓகேவா? பார்த்துக்க.